நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தலில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து இருக்கிறது. தபால் வாக்குப் பெட்டிகள் பாதுகாப்பாக எடுத்து வரப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக அண்மை செய்தி என பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களையும் இந்த செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, உங்களுடைய விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது தபால் வாக்கு முதல் கட்டமாக தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய வாக்கு எண்ணக்கூடிய மையம் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட லேலா கல்லூரி. இங்கு தற்போது தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணி தொடங்க இருக்கிறது. சில நொடிகளில் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் அதிகாரிகள் முழுமையாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் முகவர்கள் உள்ளே செல்வதற்கு முன்பாக அடையாள அட்டையை காண்பித்தபடிதான் அனுப்பக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அதே போல வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்போன்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 445 போலீசார் மத்திய சென்னை இருக்கக்கூடிய லேலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் மட்டும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்துக்குரிய இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அறையில் சீல்கள் அகற்றக்கூடிய பணி ஒரு கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பகுதி மட்டும் தனியாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அதற்கான ஏற்பாடுகள் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்லாமல் அங்கு முகவர்கள் செல்லும் போது கூட முழுமையாக சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். இதே போல தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வாக்கு எண்ணக்கூடிய மையங்களுக்கு மட்டும் 42,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் மற்ற இடங்கள், அதாவது சில பிரச்சனை நடக்கக்கூடிய இடங்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் மொத்தம் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கட்சி அலுவலகங்கள், பிரச்சனைக்குரிய வாக்கு எண்ணும் மையங்கள் எது என்பதை ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியில் தேர்தல் அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரையில் லேலா கல்லூரியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை ஒரு கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியில் தேர்தல் அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய வாக்கு இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய அறைகள் முழுவதுமாக சீல் அகற்றக்கூடிய பணி என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அறையும் அந்த தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் அந்த அகற்றக்கூடிய பணி என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.